அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல பேனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேனி செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு, அப்புறம் அந்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா இதை மாதிரி டைட்டாக பிசைஞ்சிட்டு அப்புறம் நல்லா இதை மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பிசையலாம். 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுப்போம் இந்த மாதிரி. நல்லா இதை மாதிரி பிசையும் போது மாவில் வந்து இழுபடுற தன்மை வந்து அதிகமாகும். அதுக்காக தான் நம்ம இதை மாதிரி பிசைகிறோம். இந்த பேனி செய்கிறதுக்காக 1 கப் மைதாக்கு நான் வந்து 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் நெய், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்ச மாவை 15 நிமிஷம் கவர் பண்ணி ரெஸ்ட் விட்டுப்போம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ மாவை வந்து 2 பாலாக பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு நல்லா இதை மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி ஓட்டை போட்டுப்போம். அடுத்தது என்ன செய்யணும்னா, நம்ம வச்சிருக்க நெய் அதை இந்த ட்ரேயில் போட்டுப்போம். அப்புறம் இந்த நெய்யில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை எடுத்து இதில் வச்சுப்போம். மாவை இது மேலே இந்த நெய்யை எடுத்து இப்படி பூசி விட்டுறலாம். இப்படி பூசி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம். 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறிட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 8 போட போகிறோம். மாவை வந்து 2 கைகளை கொடுத்து இதை மாதிரி லேசாக இழுத்து விட்டுக்கணும். மாவை வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா மெல்லிசாகிடும். அதனால் இப்படி கையில் கொடுத்து இப்படி இழுத்தோம்னாலே இழுபடும். இப்போ ஒரு 8 போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு மாவையும் நம்ம 8 போட்டுக்கலாம். அடுத்ததாக 2வது 8 போட போகிறேன். இப்போ 2 ரிங்கையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுட்டு போட வேண்டியதான். நான் செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் மாவை வந்து ப்ரெஸ் பண்ணல, சும்மா கைக்குள்ளே கொடுத்து இழுக்கிறேன். இப்போ 2 8 போட்டாச்சு. நம்ம எப்போதுமே லைசன்ஸ் வாங்கிறதுக்கு தான் 8 போடணும். ஆனால் சோன்பு பிடிக்கும் சரி, இந்த பேனிக்கும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்காக 8 போடுறோம். இப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் தான் 3வது தடவை 8 போடணும். நான் இந்த வீடியோவில் வந்து ரெஸ்ட்டு விட்டதை காட்டலை, ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது வீடியோன்னு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து 2 தடவை 8 போட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்துப்பேன். இதில் இருக்கிற நெய்யும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா அந்த மாவுக்கு வந்து ஒரு வெயிட்டை கொடுக்கும். இது ரெண்டும் இந்த மாவு மேலே ஒரு கோட்டிங்காக அப்ளை ஆகும்போது நம்மளுக்கு மாவு எடுத்தாலே மாவு கீழே விழும். அதனால் வந்து நம்ம லைட்டாக அப்படி இப்படி கையை வச்சு செஞ்சாலே போகிறோம், நம்மளுக்கு நல்லா வந்துடும். முதல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வருதா வரலையானே டவுட்டாக இருக்கும், ஏன்னா பெருசு பெருசாகவே இருக்கும் ரொம்ப நேரமாக. அப்புறமே செய்ய 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 தான் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நம்மளுக்கு வந்துட்டுன்னு. ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா, இந்த ரிங் வந்து அறுவக்கூடாது.
1, 2 சின்ன சின்ன பீஸ் அருந்திருக்கலாம். ஆனா வந்து பெருசா அறுக்கக்கூடாது. அருந்ததுன்னா நம்ம அப்புறம் திரும்ப அத ஒட்ட வைக்க முடியாது. திரும்ப இத மாதிரி செய்யவும் முடியாது. அதனால எந்த அளவுக்கு ஸ்லோவா அருகாம செய்ய முடியுதோ, அந்த அளவுக்கு ஸ்லோவா இழுத்து இழுத்து செய்யணும். முதல்ல நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில்ல செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு என்னவோ சரியா எனக்கு வரமாட்டேன்ட்டு, அது வரல எனக்கு. ஏன்னா, அந்த மாவு வந்து ஒரு மாரியே கரஞ்ச மாரி ஆயிடுது. அது ஏன்னு தெர்ல. நான் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு, சரி அது சரி வராதுன்ட்டு தான் அப்புறம் நெய்யில செஞ்சு பார்த்தேன். நெய் ஓரளவு திக்கா இருக்கனால நம்மளுக்கு வருது. அதே மாதிரி நம்ம வந்து டால்டால செஞ்சாலுமே நல்லா வரும். ஆனா டால்டாங்கிறது உடம்புக்கு கெடுதல். அதனால டால்டாக்கு பதிலா நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஓரளவு ரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்லிசாக ஆரம்பிச்சுட்டு, அதில உள்ள த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெல்லிசாக ஆரம்பிச்சுட்டு, இப்ப நான் வந்து 2 கைக்கு நடுவுல கோர்த்து இப்படி சுத்துறேன். ஏன்னா, நம்மளால பிடிக்க முடியலங்கிறதுனால, இத மாரி சுத்தும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்ட்டு, செய்யவும் ஈஸியா இருக்குன்ட்டு இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணேன். நான் கையால புடிச்சு புடிச்சு செய்யும்போது எனக்கு வரவே இல்ல. அருந்து அருந்து போயிடும். ப்ரெஷர் அதிகமா குடுத்துட்டோம்னா அருந்துரும். ஆனா, இந்த 2 கை குடுத்து இப்படி சுத்தம்போது, நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் குடுக்க வேணாம். அழகா வரும். இந்த பேணிய வந்து நான் நெறைய தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதனால வந்து சில சமயம் எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, உடனே நீங்க செஞ்ச உடனே வந்துடும். இல்லன்னா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்து தான் இத கொண்டு வரணும். இது எல்லாத்துக்கும் பெட்டர் நம்ம வாங்கி சாப்பிட்றதே பெட்டர்னு நெனச்சிங்கன்னா, அதில ஒரே ஒரு இது இருக்குன்னா, நம்ம கடையில வாங்குறதுல வந்து நெய் இருக்காது. அதுக்கு பதிலா டால்டா போட்டு தான் செய்வாங்க. முன்னாடி நம்மளுக்கு வந்து பெருசு பெருசா தெரிஞ்ச த்ரெட்டு வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு பொடி பொடியா தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஓரளவு மெல்லிசாக ஆரம்பிச்சுட்டு, கொஞ்சம் 1, 2 இருந்தால் கூட பரவாயில்ல. திரும்பி அதுக்குள்ளேயே சேர்த்துட்டு, திரும்பி எட்டு போட்டு நம்ம வந்து சுற்றினோம்னா நம்மளுக்கு வந்து அது வெளில வராது. ஒவ்வொரு தடவையும் இந்த நெய்யை பேலன்ஸ் இருக்கிற நெய்யை வந்து இதை மாதிரி மேலே எடுத்து பூசி பூசி செய்யணும். நான் வந்து குறைஞ்ச அளவு நெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 9வது ரவுண்டு சுற்ற ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி கையில் வச்சு சுற்றும் போது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நல்ல பேட்டர்ன் இது. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வரும். நான் இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஏதோ டீச் பண்ணுறதுக்காகவோ இல்லை இதுக்காகவோ சொல்லலை. நான் வந்து ஒவ்வொரு தடையும் செய்யும்போது எனக்கு என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் வந்தது, அப்படி வந்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆணுச்சு, அதை தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். ஒரு தடவை செய்யும்போது என்னென்னா, ஒரு இடத்துல மெல்லிசாகிடும் மாவு, ஒரு இடத்துல அப்படியே மொத்தமாக தடியாகவே நின்று போச்சு. அப்படி தடியாக நிற்கும்போது என்ன ஆகிடுனா, லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் செய்யும்போது அந்த தடியாக உள்ளதெல்லாம் அப்படியே கைண்டு அதாவது வெயிட்டு தாங்காமல் அது பொத்து பொத்துன்னு தனித்தனியாக விழ ஆரம்பிச்சிட்டு, அதனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து எந்த இடத்துல அதுமாதிரி மொத்தமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இழுத்து நல்லா நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 10 தடவை சுற்றிட்டேன் இதை மாதிரி. இப்போ நல்லா நம்மளுக்கு த்ரெட்டு நல்லா மெல்லிசாக வர ஆரம்பிச்சிட்டு, நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை சுற்றுற மாதிரி இருக்கும். இதை மாதிரி ஐட்டம்லாம் நம்மளே செய்யும்போது இதோட கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியும் போது அந்த பொருள் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகணுன்னே தோணாது. ஒரு சின்ன பீஸ் கீழே விழுந்தால் கூட ஐயோ அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அது பின்னாடி நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நம்ம அப்படி தான். அதனால் இது செய்யும்போது அவ்வளோ சூப்பராக அதை சாப்பிடும்போது நம்மளுக்கே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, இது வரைக்கும் இது மாதிரி ஒரு ஐட்டத்தை நம்ம சாப்பிடாத மாதிரி நம்ம உணர்வோம். பொரிச்சு எடுத்த பேனியை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து பாலை நல்லா சுண்டை காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து ஏலக்காய் பவுடர், பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னு நம்ம விருப்பப்பட்ட திராட்சை அதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதில் வந்து நம்ம இந்த பேனியை வந்து சூடான பாலில் தான் இதெல்லாம் போடணும். சூடான பாலில் இந்த பேனியை நம்ம உடச்சி போட்டோம்னா நல்ல பாயசம், இன்ஸ்டண்ட்டான பாயசம் உடனே ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேனியில் உள்ள நெய் இருக்குது பாருங்கள், அந்த சூடான பாலில் போடும்போது அது உருகி அப்படியே நம்மளுக்கு பாயச ஃப்ளேவர் வந்துடும். நல்லா நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேனி நம்ம என்ன செய்யலான்னா, ஜீரா பாகு, ஒரு கம்பி பதத்தில் ஜீரா பாகு வச்சு அது மேலே இந்த பேனியை லைட்டாக டிப் பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம், இல்லை ஜீரா பாகு எடுத்து இந்த பேனி மேலே ஊற்றுறனால ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும்.
என்னால் கையில் மாவு எடுத்தோடனே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக, அதே டைமில் நம்மளுக்கு தெரியுது அப்படியே எடுக்கவே முடியாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா நூல் நூலாக வர ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு உள்ள. அடுத்ததாக கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் பண்ண போகிறேன், 14வது ஸ்டேஜு. இதுக்கப்புறம் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்கும், பார்க்கும்போதே தெரியுது. இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக த்ரெட்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ மெல்லிசாக வந்துட்டு, இதை வந்து பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு தெரியாது, எண்ணெயில் பொரிக்கும் போது நம்மளுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. பேனிக்கு அழகாக கையால் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து ஹையில் இல்லாமல் மீடியமில் சூடு பண்ணிப்போம் எண்ணெயை. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு பேனியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு ஸ்டிக்கோ ஒரு ஃபோக்கோ வச்சு நல்லா பிரித்து விட்டுக்கணும். அப்படியே வேகிறதுக்குள்ளே பேனி ஹோம்மேட் பேனி நம்ம சூப்பராக செஞ்சுட்டோம். நான் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் டார்க் கலரில் பொரிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து வெள்ளையாகவே எடுத்துட்டேன். நம்மளுக்கு எந்த கலர் வேணாலும் நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த பேனிங்கிறது வந்து செய்யும் போது எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் துளி கூட இருக்காது இதில். நீங்களும் இந்த பேனியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.